ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைனோட தான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக் பார்ட்டை வந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி த்ரெடால் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சில்வர் கலர் ப்ளவுஸ் அப்படின்றனால நம்ம ஃபுல்லாமே வந்து சில்வரில் தான் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்வர் சரி யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ அவுட்லைன்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 3 லைனாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீடில் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செயின் ஸ்டோனை தான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து செயின் ஸ்டோனை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். நான் எப்பயுமே வந்து ஒட்டினதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே வரமாட்டேங்குது. பயங்கர ஸ்டிக்கியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் வந்துட்டு சுகர் பீடால் ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து சில்வர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் பீட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். 2 சில்வர் பீட் போட்டுட்டு ஒரு பேர்ல் பீட், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன கேப் விட்டுக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக. ஸோ அந்த மாதிரி வந்து அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த கேப் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இருக்க பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு இந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஸோ வந்து நம்ம கீழே இருக்க ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சரி லைன்ஸ் வந்து தெரியுது. ஸோ அந்த சரி லைன்ஸில் வந்து ஒரு லைன் வந்து விடுற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து நெக் ஃபுல்லாமே வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸாக வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதில் க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒயிட் வேண்டாம், எனக்கு வந்து வேறு ஏதாவது கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் வந்து எல்லாமே வந்து சில்வர் பேஸ்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி வந்து நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு லைனுக்கு அதே கர்வ் லைனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த க்ளூ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கரெக்டான ஒரு கர்வாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஒரு கர்வ் லைன்ஸ் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கர்வ்க்குள்ளே இருக்க பார்ட் ஃபுல்லாமே வந்து நமக்கு சும்மா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதால் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அங்கிட்டு ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி வந்து பீட் வந்து மாறி மாதிரி இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சுகர் பீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பேர்ல் பீடாலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். நான் வந்து இதுக்கு சுகர் பீட் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் தனித்தனியாக பண்ணி நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேர்ல் பீடு தான் எடுத்திருக்கேன்.
ஸோ பேர்ல் பீடை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே அதிலிருந்து நம்ம சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சரி த்ரெட்டாலேயே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு பேர்ல் பீட் இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சரி த்ரெட் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு பேர்ல் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நம்ம ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அண்ட் டிசைன்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்க நல்லா கிராண்டி லுக் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம நெக் ஃபுல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சரி த்ரெட் வந்து இந்த இடத்துல வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேர்ல் பீட் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நெக்லைன் வந்து ரொம்பவே சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து புட்டா டிசைனுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீடாக வந்து வைக்க போகிறேன். நல்லா ஓரளவுக்கு வந்து நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அங்கங்கே இருக்க மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் உங்களுக்கும் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டிசைன்லேயே நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் ஆல்சோ வந்து கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸுமே வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.